நள்ளிரவுல கள் குடிக்கிற பார்ட்டியில 3 சகோதரிகள் ஒன்று சேர்ந்து தங்கையோட கணவனை கொடூரமா கொண்டு ஆள் இல்லாத இடத்துல புதைச்சிருக்காங்க. சந்தேக சண்டை HIV தொற்றுன்னு பல மர்மங்களை மறைச்சு வச்சிருக்கு இந்த கதை. சம்சாரம் அது மின்சாரம் என்பதைப் போல சமீப நாட்களாக பல சம்சாரங்கள் கணவர்களின் உயிரை பறித்து அனைவருக்கும் ஷாக் கொடுத்து வருகிறார்கள். ட்ரம் கொலை, பாம்பு கொலை வரிசையில் கட்டிய கணவனுக்கு கரண்ட் ஷாக் கொடுத்து காலி செய்திருக்கிறார் இந்த இல்லத்தரசி. கொல்லப்பட்டவர் தெலுங்கானா மாநிலம் மேடக் மாவட்டம் பாத்தலிங்கையப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த பெய்னி சைலு. 45 வயதான இவரது மனைவி கவிதா. இவர்களுக்கு 17 வயதில் ஒரு மகளும் 14 வயதில் ஒரு மகனும் உள்ளனர். சமீப காலமாக கவிதாவுக்கும் பெய்னிக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் கணவனையும் பிள்ளைகளையும் சொந்த ஊரிலேயே விட்டுவிட்டு தனது சகோதரிகளுடன் ஹைதராபாத் மித்ரா ஹில்ஸ் பகுதியில் வசித்து வந்துள்ளார் கவிதா. பிள்ளைகளுக்காக அவ்வப்பொழுது ஊருக்கு வந்து 2-3 நாட்கள் தங்கி செல்வது வழக்கம். இந்த நிலையில்தான் சென்ற 12ஆம் தேதி உறவினர் ஒருவரின் இறுதி சடங்கிற்காக ஹைதராபாத்துக்கு சென்றிருக்கிறார் பெய்னி சைலு. அங்கு மனைவியிடம் சேர்ந்து வாழலாம் என கெஞ்சி கூத்தாடி ஒரு வாரம் கவிதா வீட்டிலேயே தங்கியிருக்கிறார். ஆனால் மனைவி வீட்டில் விசிட்டராக தங்கியிருந்த பெய்னி அந்த ஒரு வாரம் முழுவதும் அவரிடம் சண்டையிட்டு வந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் 7ஆம் நாள் அரங்கேறி இருக்கிறது அந்த பயங்கரம். 19ஆம் தேதி இரவு மனைவி மற்றும் அவரது சகோதரிகள் ஜோதி, மல்லேஷ் ஆகியோருடன் சேர்ந்து கள் குடித்திருக்கிறார் பெய்னி. அப்போதும் அவர்களுக்குள் சண்டை வந்திருக்கிறது. இனியும் பொறுக்க முடியாத கவிதா சகோதரிகளின் உதவியோடு கணவனின் கதையை முடிக்க துணிந்திருக்கிறார். போதையில் பிதற்றிக் கொண்டிருந்த பெய்னிக்கு கரண்ட் ஷாக் வைத்து கொலை செய்ய முயன்றுள்ளார். ஆனால் அவர் சாகவில்லை. இதனால் பெய்னி சைலு அணிந்திருந்த துண்டால் அவரது கழுத்தை இறுக்கி துடிதுடிக்க கொன்று போட்டிருக்கிறார்கள். பின் சடலத்தை மறைக்க நினைத்த கவிதா நள்ளிரவு 12 மணியளவில் ஆட்டோ டிரைவர் ஒருவரின் உதவியோடு சடலத்தை ஏற்றிச் சென்று புறநகர் பகுதியில் புதைக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். ஆனால் சம்பவ இடத்தில் யாரும் இல்லாததைக் கண்டு அதிர்ந்து போன டிரைவர், ஏன் இப்படி யாருக்கும் தெரியாம அடக்கம் செய்றீங்க? அவருக்கு என்ன ஆச்சு? நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன் என கூறியுள்ளார். இதனால் கணவனின் சடலத்தை மீண்டும் ஹைதராபாத்துக்கே கொண்டு வந்திருக்கிறார் கவிதா. வேறு வழியின்றி சகோதரிகளின் துணையோடு மித்ரா ஹில்ஸ் அருகே உள்ள ஆளரவமற்ற இடத்தில் இரவோடு இரவாக சடலத்தை புதைத்துள்ளனர். பின் குழந்தைகளையும் ஹைதராபாத்துக்கு அழைத்து வர சொந்த ஊருக்கு சென்றிருக்கிறார் கவிதா. அவரிடம் பெய்னி சைலு எங்கே என அனைவரும் கேள்வி எழுப்பி இருக்கிறார்கள். கணவரின் உறவினர்களிடம் என்ன பதில் சொல்வதென தெரியாமல் வாய்க்கு வந்த கதையை சொல்லி சமாளித்திருக்கிறார் கவிதா. ஆனால் அதற்குள் சடலத்தை ஏற்றிச் சென்ற ஆட்டோ டிரைவர் வள்ளி நாயக் KPHP காவல் நிலையத்தில் நடந்த சம்பவம் குறித்து தெரிவித்துள்ளார். வழக்கு பதிவு செய்த போலீசார் பாத்தலிங்கைய பள்ளியில் இருந்த கவிதாவை கைது செய்து விசாரித்திருக்கிறார்கள். முதலில் கணவனுக்கு HIV தொற்று இருந்ததால் பிரிந்து சென்றதாகவும் அத்துடன் தன்னை உல்லாசத்திற்கு வற்புறுத்தியதால் கொன்றதாகவும் கூறியிருக்கிறார். ஆனால் தொடர்ந்து நடந்த விசாரணையில் பெய்னி சைலு அடிக்கடி கவிதாவின் நடத்தையில் சந்தேகப்பட்டு அடித்து சித்திரவதை செய்திருக்கிறாராம். அந்த ஆத்திரத்தில்தான் கணவனுக்கு கரண்ட் ஷாக் வைத்தும் கழுத்தை நெரித்தும் கொன்று புதைத்ததாக கூறியிருக்கிறார். இதனையடுத்து கொலையாளி கவிதாவையும் கொலைக்கு உடந்தையாக இருந்த குற்றத்திற்காக அவரது சகோதரிகள் ஜோதி, மல்லேஷ் ஆகியோரையும் போலீசார் கைது செய்தனர். மேலும் புதைக்கப்பட்ட இடத்தில் இருந்து பெய்னி சைலுவின் உடல் தோண்டி எடுக்கப்பட்டு கூக்கட்பள்ளி தாசில்தார் முன்னிலையில் நேற்று பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. உண்மையில் பெய்னி சைலுவுக்கு HIV தொற்று இருந்ததா அல்லது கள்ளக்காதலை மறைக்க கவிதா போட்ட நாடகமா என்று போலீசார் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கட்டிய கணவனுக்கு கரண்ட் ஷாக் கொடுத்து கொன்ற கவிதாவின் செயல் போலீசாரையே கதிகலங்க வைத்திருக்கிறது. பாலியல் புகார் கொடுத்த பிரபல பாலிவுட் நடிகையை சிறையில் அடைச்ச IPS அதிகாரி இப்போ அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்காரு. ஆட்சி மாற்றத்தால் வெளிவந்த உண்மையின் பகீர் பின்னணி என்ன? நடிகை காதம்பரி ஜேத்வானி மீது போலி வழக்கு பதிந்து 40 நாட்கள் சிறையில் அடைத்த விவகாரம் தற்போது ஆந்திர அரசியல் களத்தை அதிர வைத்திருக்கிறது.
நடிகையின் சிறைவாசத்திற்கு காரணமான ஐபிஎஸ் அதிகாரியை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். நடிகை காதம்பரி ஜேத்வானி மும்பையைச் சேர்ந்த பிரபல பாலிவுட் நடிகையான இவர் ஹிந்தி, கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட பல மொழி திரைப்படங்களில் நடித்துள்ளார். இவரது தந்தை ஓய்வு பெற்ற கடற்படை அதிகாரி, தாய் ஓய்வு பெற்ற ரிசர்வ் வங்கி மேலாளர். குடும்பத்துடன் மும்பையில் வசித்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் கடந்த 2023ஆம் ஆண்டு மும்பையைச் சேர்ந்த தொழிலதிபர் தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக போலீசில் புகார் அளித்தார் காதம்பரி. ஆனால் அந்த தொழிலதிபர் ஆந்திராவில் அப்போது ஆளுங்கட்சியாக இருந்த OSR காங்கிரஸ் மேலிடத்திற்கு நெருக்கமான நண்பர் என்று கூறப்படுகிறது. இதனால் புகாரை வாபஸ் வாங்க சொல்லி நடிகைக்கு கடும் நெருக்கடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நடிகை காதம்பரி ஜேத்வானி அதை செய்யவில்லை. இதனால் அதே கட்சியைச் சேர்ந்த பிரமுகர் ஒருவர் பிப்ரவரி 2024இல் நடிகை மீது ஆந்திர போலீசில் நில மோசடி செய்ததாக புகார் அளித்தார். அந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவதற்குள் மும்பை வரைந்த ஆந்திர போலீசார் நடிகை ஜேத்வானி மற்றும் அவரது பெற்றோரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். 42 நாட்கள் சிறையில் இருந்த நடிகை அதன் பிறகு ஜாமீனில் வெளிவந்தார். இதனைத் தொடர்ந்து ஆந்திராவில் ஆட்சி மாற்றம் நடந்து சந்திரபாபு நாயுடு ஆட்சிக்கு வந்த பிறகு காவல் நிலையத்தில் மீண்டும் புகார் அளித்தார் காதம்பரி. அவருடைய புகாரில் தன்னை சட்டவிரோதமாக கைது செய்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கியதாக குறிப்பிட்டிருந்தார். மேலும் கைது செய்யப்பட்ட பிறகு மும்பை தொழிலதிபர் மீது கொடுத்த பாலியல் வன்கொடுமை வழக்கை வாபஸ் பெற வேண்டும் என்று கூறி நிர்பந்தம் செய்ததாகவும் வெற்று பேப்பரில் கையெழுத்து வாங்கியதாகவும் நடிகை குற்றஞ்சாட்டியிருந்தார். அதன் அடிப்படையில் ஆந்திராவில் புலனாய்வு பிரிவு அதிகாரியாக இருந்த ஆஞ்சநேயலு, விஜயவாடா போலீஸ் கமிஷனர் கிராந்தி ராணா, துணை கமிஷனர் விஷால் குனி ஆகிய 3 ஐபிஎஸ் அதிகாரிகளிடமும் விசாரணை நடத்தப்பட்டது. அதில் அவர்கள் மூவரும் நடிகைக்கு எதிராக சதி செய்திருப்பது தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அவசர கைது மற்றும் துன்புறுத்தலில் ஈடுபட்ட 3 மூத்த ஐபிஎஸ் அதிகாரிகளையும் சஸ்பெண்ட் செய்து மாநில அரசு உத்தரவிட்டது. இந்த வழக்கு தொடர்ந்து நடந்து வந்த நிலையில்தான் தற்போது ஐபிஎஸ் அதிகாரி ஆஞ்சநேயலு இவ்வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். ஹைதராபாத்தில் உள்ள வீட்டில் வைத்தே கைது செய்த போலீசார் அவரை விஜயவாடாவிற்கு அழைத்து சென்று விசாரித்து வருகின்றனர். அதில்தான் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்துள்ளது. அப்போதைய அரசியல் நிர்பந்தம் காரணமாக நடிகை மீது அவசரகதியில் நிலமோசடி வழக்கு பதிவு செய்ய வாய்மொழியாக விஜயவாடா போலீஸ் கமிஷனர் கிராந்தி ராணாவிற்கு உத்தரவிட்டுள்ளார் ஆஞ்சநேயலு. அதனை சரியாக விசாரிக்காமல் கிராந்தி ராணா துணை கமிஷனர் விஷாலிடம் நடிகை மீது நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொண்டுள்ளார். இதனால் ஆந்திர போலீஸ் அதிகாரிகள் மும்பைக்கு செல்ல விமான டிக்கெட் முன்பதிவு செய்து நடிகையை கைது செய்ததும் தெரிய வந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கில் வேறெந்தெந்த அரசியல் பிரபலங்களின் தலையீடு உள்ளது என்று ஆஞ்சநேயலுவிடம் விசாரணை நடந்து வருகிறது. நடிகையை கைது செய்த போலீஸ் அதிகாரிகளிடமும் விசாரித்து வருகின்றனர். முழு விசாரணைக்கு பிறகே நடிகையின் வழக்கில் மறைந்துள்ள மர்மங்கள் விலகும். மது குடிக்க அழைச்சிட்டு போய் நண்பருக்கு வீட்டிலேயே சமாதி கட்டியிருக்காரு இங்கொரு 6 உயிர் நண்பர். தங்கையிடம் அத்துமீறியவருக்கு அண்ணன் கொடுத்த தண்டனை இது. மகளிடம் அத்துமீற முயன்ற வாலிபரை கொலை செய்து ஸ்டேஷனில் சமாதி கட்டிய காட்சிகளை பாபநாசம் திரைப்படத்தில் பார்த்திருப்போம். இந்த கதாபாத்திரத்தைப் போலவே ராமேஸ்வரத்தில் தங்கையிடம் அத்துமீறி நடந்து கொண்ட நண்பருக்கு வீட்டிலேயே சமாதி கட்டப்பட்டிருக்கிறது.
இந்த கொடூர செயலை செய்த ரியல் லைஃப் சுயம்புலிங்கத்தின் பெயர் வெங்கடேசன். ராமேஸ்வரம் அருகே உள்ள வெண்மணி நகரைச் சேர்ந்தவர். கடந்த 1 மாத காலமாக செய்த பாவத்திற்கு பிராயச்சித்தம் என்னவென்று தெரியாமல் சேது சமுத்திரத்தில் பதுங்கியிருந்தவரைத்தான் தற்போது காவல்துறையினர் சுற்றி வளைத்திருக்கிறார்கள். எப்போதும் அமைதியாக இருக்கும் வெண்மணி நகரில் வியாழக்கிழமை பொழுது விடிந்ததிலிருந்து கடுமையான பதற்றம் உணரப்பட்டது. காவல்துறையின் உயரதிகாரிகள் அடுத்தடுத்து வந்து சம்பவ இடத்தை ஆராய அக்கம்பக்கத்தில் வசித்தவர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார்கள். பாதியில் கைவிடப்பட்டிருந்த இந்த கட்டிடத்திற்குள் தான் டெட் பாடியை புதைத்துள்ளதாக கொலையாளி வாக்குமூலம் கொடுத்துள்ளார். சம்பவ இடத்தை ஆராய்ந்த போலீசார் மருத்துவர்கள் மற்றும் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து சடலத்தை தோண்டி எடுக்கும் பணியை தொடங்கியிருக்கிறார்கள். கொலை செய்யப்பட்டவரின் பெயர் நம்புராஜன். ராமேஸ்வரம் அருகே உள்ள உச்சிப்புலி கிராமத்தைச் சேர்ந்தவர். வெங்கடேசனும் நம்புராஜனும் மீன்பிடி தொழில் செய்து வந்த காரணத்தால் நண்பர்களாக பழகியிருக்கிறார்கள். இருவரும் ஒரே படகில்தான் வங்கக்கடலுக்குள் மீன் வேட்டைக்கு செல்வது வழக்கம். மீன்பிடி தொழிலில் கிடைக்கும் வருமானத்தை இருவரையும் பங்கு பிரித்து ஒன்றாக மது அருந்தி சந்தோஷமாகவே வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் நம்புராஜனை கடந்த 1 மாதமாக காணவில்லை. அவர் தொழில் நிமித்தமாக அண்டை மாநிலங்களுக்கு சென்றிருப்பார் என குடும்பத்தினர் நினைத்துள்ளனர். ஆனால் செல்போன் நம்பரிலும் நம்புராஜனை தொடர்பு கொள்ள முடியாத காரணத்தால் அவரின் உறவினர்கள் சென்ற செவ்வாய்க்கிழமை போலீசில் புகார் அளித்துள்ளனர். நம்புராஜனின் நெருங்கிய நண்பர்களாக அடையாளம் காணப்பட்ட வெண்மணி நகர் வெங்கடேசனிடமும் பாம்பன் பகுதியைச் சேர்ந்த மற்றொரு மீனவரிடமும் போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதில் வெங்கடேசன் நண்பனை கொலை செய்து புதைவிட்டதாக கூறி அனைவரையும் அதிர வைத்திருக்கிறார். நண்பர்கள் இருவரும் ஒன்றாக மது அருந்தும் போது சில நேரங்களில் நம்புராஜன் வெங்கடேசனின் வீட்டிலேயே தங்கிவிடுவது உண்டு. ஆனால் வெங்கடேசன் போதையில் மட்டையாகிவிட்ட பிறகு நம்புராஜன் நண்பனின் மனநலம் பாதிக்கப்பட்ட தங்கையிடம் அத்துமீறி நடந்து கொண்டிருக்கிறார். ஒரு கட்டத்தில் அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் தனக்கு நடக்கும் கொடுமைகளை அண்ணனிடம் சைகைகளால் விவரித்திருக்கிறார். மனமுடைந்து போன வெங்கடேசன் சம்பவம் நடந்த அன்று நம்புராஜனை மது அருந்த அழைத்திருக்கிறார். இருவருக்கும் போதை தலைக்கேறியதும் நம்புராஜனிடம் தங்கையிடம் அத்துமீறியது தொடர்பாக வெங்கடேசன் விசாரித்துள்ளார். ஆரம்பத்தில் அந்த குற்றச்சாட்டை மறுத்த நம்புராஜன் ஒரு கட்டத்தில் ஒப்புக்கொண்டதாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து நட்புக்கு துரோகம் செய்த நம்புராஜனின் தலையில் இரும்பு ராடால் தாக்கியுள்ளார் வெங்கடேசன். இதில் படுகாயமடைந்த நம்புராஜன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார். நடந்த கொலை சம்பவத்தை மறைக்க திட்டம் போட்ட வெங்கடேசன் நண்பனின் உடலை வீட்டிற்கு பின்புறம் இருந்த கட்டிடத்தில் குழி தோண்டி புதைத்துள்ளார். யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக புதைக்கப்பட்ட இடத்தின் மீது ரப்பீஸ் கான்கிரீட்டுகளை போட்டு சென்றுள்ளதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. கொலையாளி வெங்கடேசனிடமிருந்து வாக்குமூலத்தை பெற்ற போலீசார் அவர் அடையாளம் காட்டிய இடத்தை தோண்டி நம்புராஜனின் உடலை மீட்டிருக்கிறார்கள். குடியிருப்பு பகுதிக்குள் பாபநாசம் பட பாணியில் நடந்துள்ள இந்த சம்பவம் அப்பகுதியில் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் நாளை இரவு 10 மணிக்கு நம்மை சுற்றி நடக்கும் குற்ற சம்பவங்களின் முழு பின்னணியோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது நான் வைகறை வருணன்.